வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் சினிபுத்துல நம்ம சினிமா பத்தின பல விஷயங்களை தான் பார்க்க போறோம். நயன்தாராவுடைய நடிப்புல மூக்குத்தி அம்மன் 2, சுந்தர்சியோட இயக்கத்துல ரெஜினா கெசன்ட்ரா, குஷ்புமே அதில் ஒரு பாட்டு காட்டுறாங்க அப்படின்னா சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த திரைப்படத்தை பத்தின எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிக அளவில் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி ஆர்ஜே பாலாஜோட இயக்கத்துல நயன்தாராவுடைய நடிப்புல மூக்குத்தி அம்மன் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதே மாதிரி ஒரு திரைப்படத்தை எடுக்க போறோம். பட் வேற மாதிரியான ஒரு சாயல் வேணும் அப்படின்றதுனாலே சுந்தர்சி அதில் இயக்குனராக போட்டிருந்தாங்க. பட் இப்போ இந்த படத்துடைய ஷூட்டிங் சென்னையில் ரொம்ப விறுவிறுப்பாக நடந்துகிட்டு இருக்கு. படத்துடைய துவக்க விழாலாம் நம்ம பார்த்துருந்தோம். ஆனால் படத்துடைய ஷூட்டிங் போயிட்டே இருக்கும்போது நயன்தாராக்கும் இந்த படத்துடைய உதவி இயக்குனருக்கும் மோதல் வந்துருச்சு, கருத்து வேறுபாடு, அதனால் ஷூட்டிங்கே ஒரு நாள் நிறுத்திட்டாங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இது பெரிய பூதாகரமாக வெடிக்க ஆரம்பிச்சது. ஆனால் இதை பற்றின எந்த ஒரு பெரிய அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே வராமல் இருந்துச்சு. சும்மா உள்ளுக்குள்ளேயே பேசிகிட்டு இருந்தாங்க. அதையே கேட்டு கேட்டு வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இப்போ இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும்னு குஷ்புவே களமிறங்கியிருக்காங்க. காரணம் என்னன்னா, நயன்தாராவை தூக்கிட்டாங்க, அதுக்கு பதிலாக தமன்னாவை தான் இந்த மூக்குத்தி அம்மன் 2ல போட போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதை கேட்ட உடனே பெரிய ஷாக் ஆயிடுச்சு. ஆனால் இது எல்லாத்தையும் அப்படியே விட்டுருங்க, இது எல்லாத்தையும் நம்பவே நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி இப்போது குஷ்பு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சுந்தர்சியை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி நயன்தாராவுமே அவங்களுடைய தகுதி என்னன்னு ப்ரூவ் பண்ண ஒரு நடிகை. ஸோ இப்படி இருக்கும்போது டெஃபினட்டாக அந்த மாதிரியெல்லாம் இந்த படத்தை நிறுத்துறதுக்கு சான்ஸே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. இது இல்லாமல் முக்கியமாக அவங்க பேசின ஒரு விஷயம் என்னென்னா, ஆல்மோஸ்ட் இது திருஷ்டி எடுத்த மாதிரி தான் இருக்குது. இந்த படத்துடைய ஷூட்டிங் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக போய்கிட்டு இருக்கு. உங்களுடைய ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம் அப்படின்லாம் பேசியிருந்தாங்க. அதனால் இந்த மூக்குத்தி அம்மன் 2ல எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. அவங்க பிளான் பண்ண மாதிரியே தான் படத்துடைய ஷூட்டிங் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வீணாக வரக்கூடிய வதந்திங்களாம் நம்ப வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டாங்க. ரகுதாதா அப்படின்ற படத்தில் நடித்தாங்க. அதுக்கப்புறமா கீர்த்தி சுரேஷ் ஒன்லி ஹிந்தி தான், நோ தமிழ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க போல. ஏன்னா அப்புறமாவே அவங்களுக்கு பேபி ஜான் அப்படின்ற திரைப்படம் தான் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடையில் அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. பேபி ஜான் திரைப்படத்துடைய ப்ரமோஷனுக்கு கல்யாணம் கையோடலாம் வந்திருந்தாங்க. எல்லாரும் அவங்கள பற்றி பயங்கரமாக புகழ்ந்து தள்ளினாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது கீர்த்தி சுரேஷ் அடுத்ததான் என்ன படம் தான் பண்ணுவாங்க? முதல்ல படம் பண்ணுவாங்களானே டவுட் இருந்துச்சு. சரி அப்படியே பண்ணாலும் என்ன வெப் சீரிஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி அக்கா அப்படின்ற வெப் சீரிஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுக்கப்புறமெல்லாம் நாங்கள் சும்மா விட முடியாதுங்க, வேற மாதிரி ஒன்று பண்ணுவோம். ஏன்னா ரிவால்வர் ரீட்டா அப்படின்ற படமும் ஒரு ரிலீஸ்க்கு காத்திருக்கு. சரி அந்த படமும் ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் ஹிந்தியில் என்ன படம் தான் அடுத்து பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா ரன்வீர் கபூரோட இணைஞ்சு ஒரு ரொமான்டிக் காமெடி படம் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரசிகர்கள் எல்லாரும் பெரிய சந்தோஷத்தில் இருக்காங்க. ஆனால் இந்த படத்தை பற்றின எந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. பட் இப்போ வரைக்கும் பேச்சுவார்த்தை நடந்ததில் பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. ப்ரொடக்ஷன் கம்பெனியுமே ஓகேன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்களாம். பேபி ஜான் திரைப்படம் ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு ஹிந்தியில் கொடுக்கல அப்படின்னாலும் கீர்த்தி சுரேஷ் அதில் தனியாக தெரிஞ்சாங்க. அதனால் அவங்களுக்கு அடுத்தடுத்த படங்கள் ஹிந்தியில் கொடுக்குறது தப்பே கிடையாது அப்படின்னு தான் இப்போ எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்களாம். கல்யாணம் ஆனால் என்னப்பா நாங்களாம் நடிக்க தான் செய்வோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்த அந்த வதந்தி எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க கீர்த்தி சுரேஷ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நிறைய படங்கள் அவங்களும் புக்காக காத்திருக்காங்க. தெலுங்குலையுமே 2-3 படங்கள் பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ சீக்கிரமாகவே ஒரு கிளியரான அனௌன்ஸ்மெண்ட் நமக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம். லைக்கா ப்ரொடக்ஷனில் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அதில் முக்கியமான ஒரு படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கிறதுலே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற படம்னா ஜேசன் சஞ்சயோடைய இயக்கத்தில் சந்தீப் கிஷனுடைய நடிப்பில் உருவாகிட்டு இருக்கிற திரைப்படம் தான். எல்லாருமே புதுசாக ஒரு இயக்குநர்கள் வந்தாங்க அப்படின்னா அவங்கள வேற மாதிரி பார்ப்பாங்க. பட் ஜேசன் சஞ்சய் மட்டும் ஓரளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனோட வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தளபதி விஜயோடைய மகன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக. பட் அவர் இந்த மாதிரி படங்களுடைய ப்ரமோஷனுக்கோ இல்லை எதுக்குமே பேசாமல் அவராகவே வளரட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. இந்த படத்துடைய பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரசிகர்கள் மத்தியில் இந்த படத்துக்கு ஒரு நல்ல இமேஜ் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இப்போ பரியா அப்துல்லா இந்த திரைப்படத்தில் நடிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க கதாநாயகியா. ஆல்ரெடி நம்ம ராவண அசுரா மாதிரியான திரைப்படங்கள்லாம் பரியா அப்துல்லா பார்த்துருப்போம். அவங்க தான் இந்த திரைப்படத்தில் கதாநாயகியாக நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ரொம்ப இளம் நடிகையாக இருக்காங்களேப்பா, இந்த படத்துக்கு இவங்க தான் ஷூட் ஆவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சதாகவும் சொல்கிறாங்க. அதனால் படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்கே இவங்க வந்தாச்சு, ஷூட்டே ஆரம்பிச்சுட்டு ஓடிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அது கூட இவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சீக்கிரமாகவே நமக்கு இந்த திரைப்படத்தை பற்றின ஒவ்வொரு அப்டேட்டாக வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். லவ் டுடே, டிராகன் மாதிரியான படங்களுடைய ஹிட்டுக்கு அப்புறமா அடுத்ததாக பிரதீப் ரங்கநாதன் நடிக்கிற படத்தில் மமிதா பைஜு ஜோடி கீர்த்தீஸ்வரன் இயக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் வெறும் பேச்சா மட்டும் இருக்குது, செயலே காணமேப்பா அப்படின்னு பார்த்தா படத்துடைய ஷூட்டிங்கே ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு சிறப்பான விஷயத்த சொல்லியிருக்காங்க. சரத்குமார் இதில் முக்கியமான வேடத்தில் நடிக்க போகிறதான் சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி போர் தொழில் அப்படின்ற படம் பார்த்ததுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு சூப்பரான திரைப்படம் கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ரசிகர்களுக்கு இந்த படம் ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. குட் பேட் அக்லி திரைப்படத்துடைய ப்ரொடக்ஷன் நிறுவனமான மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் இந்த திரைப்படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓரளவு
அளவுக்கு நல்ல பட்ஜெட்ல தான் இந்த திரைப்படத்தை எடுக்க போறதாவும் சொல்லியிருந்தாங்க. ஸோ படத்துடைய ஷூட்டிங்கை ரொம்ப வேகமாக ஆரம்பிச்சிருக்காங்க. படத்துடைய போஸ்டர் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணி ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுக்கலான்னு தான் முடிவு பண்ணாங்க. ஆனால் அதுக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள் நடந்ததுனால, ஒரு சில சோகங்கள் நடந்ததுனால இந்த போஸ்டர்ஸ் அப்படியே தள்ளி வச்சிருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் நமக்கு அதை பற்றின அப்டேட்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு நம்பலாம். இன்னைக்கு நம்மளுடைய சினிபுத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijay Sri. Take care.